ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ்மோ. இன்னைக்கு நாம் ஹெல்த்தியான பச்சை பயிரை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தால் மக்னி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது சப்பாத்தி, பூரி, ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை பயிர் 1 கப் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 100 ml ஆயில் ஊற்றி இதில் 150 கிராம் நீட்டாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 50 ml எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 3/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஃப்ரை ஆனதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 2, ஏலக்காய் 4, லவங்கம் 4 ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 100 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எண்ணெய் பிரியற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை கப் தயிரை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேக வச்ச பச்சை பயிரை ஆட் பண்ணி 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது போல கோல்டன் ஃப்ரை பண்ண வெங்காயத்தை டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குக் ஆன பிறகு ஃப்ரை பண்ண வெங்காயத்தை கையால் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது போல் சேர்க்கறதால கிரேவி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். கூடவே கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் 1 கியூப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி இறக்கினால் பிரமாதமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டியான தால் மக்னி கிரேவி ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காம குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.